அசத்தலான சைடிஷ் தக்காளி கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டு 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸை நறுக்கி வச்சுருக்கேன். அதை அதோடு சேர்த்து 2 பச்சை மிளகாய் சேர்த்து 6-7 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் பெருசாக நறுக்கிக்கோங்க. 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 கப்பு பாசிப்பருப்பு கழுவி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாம் சேர்ந்து வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு குக்கரில் மூடி போட்டு விசில் வச்சிடலாம். 2 விசில் வச்சா போதும். தக்காளி தான் இதில் மெயின் வெஜிடபிள், அதனால் ஸ்லைஸை நறுக்க வேணால் கொஞ்சம் பெருசாகவே நறுக்கிக்கோங்க. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்தம்பருப்பு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், 7-8 பூண்டு இடித்தது, கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளித்து விட்டுக்கலாம். பருப்பு தக்காளியெல்லாம் நல்லா சூப்பராக குழஞ்சி வெந்திருக்குது. இப்போ தாளிப்பு அதோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியலையே, அந்த தக்காளி கூட்டு செஞ்சு சூப்பராக அசத்துங்க. சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஷ். நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.